பிரைஸ் தி லார்ட். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது நாள் கூட்டத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை பயந்து கொடுக்க கிருபை செய்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் நெல்சன் அவர்களும் நானும் வேதாம கல்லூரியில் ஒன்று போல் படித்தவர்கள். அவர் 2 வருஷம் ஜூனியர். நான் அவர் ஊருக்கு போயிருக்கிறேன். ஆற்றூர் 1974 நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது அந்த டிசம்பர் கிறிஸ்மஸ் நாட்களில் விடுமுறை. அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சபையில் போதகர்கள் இல்லை. ஆக கடைசி வாரம் தூத்துக்குடியிலிருந்து என்னை சனிக்கிழமை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, புதுவர ஆராதனை நடத்தி கொண்டு வாங்க என்று என்னை அனுப்பி வைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அது திங்கட்கிழமை எனக்கு ரெஸ்ட்டு. அது 30ஆம் தேதி, டிசம்பர் 30. அப்பொழுது யோசித்தேன், ஆற்றூருக்கு போவோம். இப்போ நெல்சன் ஜார்ஜ் மாநிலம் பாற்றூர்ன்ட்டு முன்னப்பண்ண தெரியாத ஆற்றூர் கேட்டு இறங்கி போனால் பாச ஆமோஸ் இருந்தாங்க. போய் பேசிட்டு சாப்பிட்டு பாச நெல்சன் வீட்டுக்கு போனேன். அது அப்பா அருமையான 14 பெருசை குடித்தேன். 14 அப்படி உபசரிக்கிற ஒரு குடும்பம். அப்போ நெல்சனும் அங்கே இல்லை, ஜார்ஜ் மானும் இல்லை. அவங்க அண்ணன் லாஸ்டர் செப்பிக்கோடு எல்லா கோடாக தான் இருக்கு. முன்னப்பண்ண தெரியாது, நம்பிக்கை போயிட்டேன். இறங்கி உள்ளே போனால் ஜேக்கப் இந்த ஊர் சேர்ந்து தான். இவங்க ஜார்ஜ் மானும் 3 நாள் மீட்டிங் பேசிட்டு பேச முடியாமல் நீங்கள் யார் வந்தால் நல்லா இருக்குமே ஆண்டவரேன்னு யோசிச்சுக்காக நான் போயிட்டேன். சீட்டு என் மேல் விழுந்தது. அன்னைக்கு என்ன பிரசவம் பண்ணேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1000 ரூபா தருவேன். இல்லை நீங்கள் எனக்கு 1000 ரூபா தரணும். முடிக்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர். சிரிப்பை பாருங்க. போன வாரம் பிரசங்கமே ஞாபகம் இல்லையா? பிரசவம் பண்ணிட்டு அப்புறம் அந்த கிராமத்துக்கு போய் புது விசாரம் நடிச்சுட்டு போயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆண்டவர் நல்லவர். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, பழைய பாட்டாக பாடுறீங்க. இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த பழைய பாடல்கள் தான் அனுபவத்தோடு வந்த பாடல்கள், அபிஷேகத்தோடு எழுதப்பட்ட பாடல்கள். இப்போ ஏதாவது பாட்டு எழுதணுமே டும் கிட்டும் எனக்கு பிடிக்காது. அழகான பாடல். அது பாசமாக இருக்காங்களே, சத்தம் பிச்சுது. அத்தானி சத்தம் கீழே போயிட்டு சிரிப்பு பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நாளைக்கு ஊர் விட்டு போகும்போது இந்த 2ல் யாரோ ஒரு கூட்டு போகலாம் பிளான் போட்டேன். சீட்டு போட்டேன். இந்த இலைய பேதான் விழுந்துருக்கு. பயத்தை பார்த்தீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உருவாகுவோம், மற்றவர்களை உருவாக்குவோம். ஒரு நிலைச்ச மாட்டீங்களா? நான் உருவாகுவோம், மற்றவர்களையும் உருவாக்குவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாளைக்கு செய்தியில் முதலாவது என்னுடைய வாழ்க்கை சற்று கொஞ்சம் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்ல நான் விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக கண்களை மூடி. மாதயவே தேவதயவே மாநிலத்தில் தேவை எனக்கு. மாதயவே தேவதயவே மாநிலத்தில் தேவை எனக்கு. என்னிலேதும் பலன் இல்லையே, எந்த நுக்காய் ராப்பகளாய் என்னிலேதும்
பலன் இல்லையே எந்தனுக்காய் ராப்பகலாய் நீதியுள்ள நேசரசு நிச்சயமாய் பலன் அளிப்பார். மாதயவே தேவதயவே மாநிலத்தில் தேவை எனக்கு. மாதயவே தேவதயவே மாநிலத்தில் தேவை எனக்கு. பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். நேற்று இரவிலும் இன்று காலையிலும் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய உள்ளான மனுஷி எப்படி இருக்கார் என்பதை தூய ஆவியான அறிந்திருக்கிறேன். எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். செய்திக்காதான் சில வசனங்களை சொல்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 26, 27 எல்லாம் சேர்ந்து நான் சொல்றேன், எல்லாம் வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் 1 வசனம் 26, 27 சேர்ந்து வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து பின்பு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 5 வசனம் 3 சேர்ந்து வாசிப்போம். அதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் மன்னிக்கவும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:18 சேர்ந்து வாசிப்போம். எல்லாம் யார் எடுத்து வாசிங்க? நாம் எல்லாரும் யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களில் இருந்துதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் பேசுவாராக. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். நீங்க எல்லாம் கவனிங்க. இதற்கு பெயர் என்ன? சத்தமா சொல்லணும். தேவிகோடு சத்தமா சொல்ல. இதுக்கு என்னது? பேப்பர். அப்படியா? இது என்னது? இதுவும் பேப்பர் தான். ஏமா இது என்னது? பேப்பர். இதுவும் பேப்பர். மதிப்பு இதுக்கா இதுக்கா? இந்த ரெண்டும் பேப்பர் தான். இருக்கு மதிப்பா, இதுக்கு மதிப்பா? இதுக்காமா? சரி. ஏன் இதற்கு மதிப்பு இல்லை? ஏன் இதற்கு மதிப்பு இருக்கிறது என்றால் இதிலே முத்திரை இருக்கிறது. சொல்ல மாட்டீங்களா? என்ன இருக்கிறது? முத்திரை இருக்கிறது.
மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நாம் சாதாரணமானவர் தான், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக இருக்கிறார். கைத்தட்டி மேம்படுத்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த பேப்பரை கசக்கிறேன், போட்டேன். அதுக்கு பேர் என்னது? அது பேர் என்னது? குப்பை. இப்போ இதையும் கசக்கி போட்டேன். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? என்னதான் உங்களை கசக்கினாலும், என்ன கசக்கினாலும், என்னதான் வந்தாலும் நமக்குரிய மதிப்பு குறையாது. காரணம், நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் முத்திரையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊரில் அப்படி தான் போட்டேன். ஒரு பிள்ளை நோட்டை தூக்கி ஓடிட்டு, ஏன் குப்பையை தூக்கினாலா? நான் இங்கே யார் எடுப்பேன்னு பார்த்தேன். ரைட் போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ நாம் சாதாரணமானவர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக இருக்கிற அப்படின்னால்தாமா மதிப்பு மதிப்பு மதிப்பு. பெண்கள் பேசுகிறாங்க, யார் அந்த நோட்டை எடுக்கிறதுன்னு யோசிச்சுருக்காங்க. யார் எடுத்தாலும் சரி உங்களுக்கு தான் அது. அப்படியா? இப்போ அடையாளம் விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசித்த வேத பகுதி, தேவன் மனிதனை தன்னுடைய சாலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்க வேண்டும் ஒரு தீர்மானிக்கிறார். ஆண்டவர் மற்றவர்களை தீர்மானிக்கவில்லை. வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று. எப்படி ஒவ்வொன்றையும் வார்த்தையினால் சிருஷ்டித்த ஆண்டவருக்கு வார்த்தையினாலே மனிதனை உண்டாக்க முடியும். அதை அவர் செய்யவில்லை. தன்னை போல தன் சாயலாக தன் ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக என்று ஒரு தீர்மானிக்கிறார். மனிதன் சிருஷ்டிப்பின் மகுடமாக சிருஷ்டிக்கப்பட்டான். மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் ஆண்டவர் செய்து முடித்துவிட்டு கடைசியில் மனிதனை உண்டாக்குகிறார். தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு இறுதியிலே மனிதனை உண்டாக்க காரணம் என்ன? தேவையானதை எல்லாம் சிருஷ்டித்து விட்டார். இதே போலதான் இறை மைந்தனாக வெளிப்பட்ட இயேசு பெருமான் உலகத்தின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவிலே இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து வைத்து பெற்றிருக்கிறார். இது எப்பொழுது இயேசு கிறிஸ்து வருவார்? நமக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்கு ஆயத்தம் பண்ணி முடிச்ச உடனே வருவார். கைத்தெரிமை அப்படித்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ வருவார் தெரியாது. மனிதனுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து இறுதியிலே மனிதனை உண்டாக்கினவர், ரட்சிப்புக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் சம்பாதித்து வைத்து மரித்து அடக்கமற்று 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பழுத்து போனவர். இயேசுநாதர் பிறந்தது நமக்காக, இயேசுநாதர் வாழ்ந்தது நமக்காக, இயேசு கிறிஸ்து மரித்தது நமக்காக, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுது நமக்காக, இயேசு பரலோகம் சென்றது நமக்காக, இயேசு பரலோகத்தை ஆயத்தம் நமக்காக, இயேசு வரப்போகிறார் நமக்காக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கவும் என்று தீர்மானிக்கிறார். சிருஷ்டிப்பின் மகுடமாக கிரீடமாக மனிதனை சிருஷ்டிக்கிறார். அழகாக ஒழுங்காக படைக்கப்பட்டிருந்த இந்த உலகத்தை சாத்தான் ஒழுங்கின்மையாக மாற்றிவிட்டான். ஆவியானவர் ஜலத்தினை அசுவாடிக் கொண்டிருக்கிறார். முதல் 3 நாள் ஆண்டவர் செய்தது என்ன? ஒழுங்கின்மையை மாற்றினார். அடுத்த 3 நாள்
வெறுமையை மாற்றினார். கைத்தறி மேம்படுத்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் 3 நாள் ஒழுங்கின்மை மாற்றினார். அடுத்த 3 நாள் வெறுமை மாற்றினார். கடைசியில் சரி 6வது நாளில் ஆண்டவர் யாரெல்லாம் படைத்தார்? முக்கியம் யார? 6வது நாளில் மிருகத்தையும் படைத்தார், மனிதனையும் படைத்தார். அப்படிதானுமா? இது அர்த்தம் என்னவென்றால், நீ தெய்வத்தை அறிவரையும் மிருகமும் நீயும் ஒண்ணுதான். அதான் தாவீது சங்கீதக்காரன், கனமுருந்திய மனுஷனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போக மிருகத்துக்கு சமம். 6வது நாளில் மனிதனையும் தேவன் மிருகத்தையும் படைக்க காரணம், எப்பா நீயும் மிருகம் ஒண்ணுதான், என்னை அறிந்தால் மாத்திரம்தான் நீ மனிதனாக மாற முடியும். கைத்தறி மேம்படுத்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல நீங்கள் நானும் இயேசு அறிவதற்கு முன்பதாக நடமாடும் மிருகங்களாக இருந்திருப்போம். இயேசு அறிந்த பின்பு தெய்வ மனிதனாக நடந்து கொண்டு இருக்கிறோம். நான் பேப்பல்படி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் குடும்பத்தில் குருவானவர்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவின் குடும்பத்தில் பிறந்தது 1969 அக்டோபர் 26. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது தேவன் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக என்று தீர்மானித்து மனிதனை ஆதி மனிதனை ஆதி பெற்றோரை தனது சாயலாக தனது ரூபத்தின்படியே உண்டாக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஆதாம் தன் மனைவியை பார்க்கிறான், அவளில் தேவ சாயலை கண்டான். ஆதாம் தன் மனைவியை பார்க்கிறான், அவளிலே தேவ சாயலை கண்டான். ஏவாள் தன் கணவனை பார்க்கிறார், அவனிலே தேவ சாயலை கண்டார். இப்பொழுது ஆண்டவர் பூமிக்கு இறங்கி வருகிறார். இந்த ஆதாமும் ஏவாளும் அவர் பார்க்கும்போது தேவன் தன்னுடைய சாயலை கண்டார். இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனை பார்க்கும் பொழுது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி. விண்ணும் மண்ணும் சந்திக்கிறதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக ஆதாம் ஏவாளில் தேவ சாயலை பார்க்கிறான், ஏவாள் ஆதாமில் தேவ சாயலை பார்க்கிறாள். தேவன் தன்னுடைய சாயலை பார்க்கிறார். இது யாருக்கு பிடிக்கல? சாத்தானுக்கு. ஏம்மா யாருக்கு பிடிக்கல? சாத்தானுக்கு. பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் தன்னுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதி பெற்றோரை சந்திக்கும்படியாக வருகிறார். தேவனும் இந்த ஆதி பெற்றோரும் உலாவுகிறார்கள், உரையாடுகிறார்கள். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி. அது சாத்தானுக்கு பிடிக்கவில்லை, அது சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. சாத்தான் எப்பொழுது அழுவான் தெரியுமா? ஏமா சாத்தான் எப்ப அழுவான்? நீ சர்ச்சைக்கு வந்திக்கல, சாத்தான் அழுகிறான். சாத்தான் எப்ப சிரிக்கான் தெரியுமா? நீ சர்ச்சை கட்டி டியூஷனுக்கு போறீல, அப்ப சிரிக்கான். புரியுதா உனக்கு? யாராவது சர்ச்சை கட்டடிச்சு டியூஷன் போன மார்க்கு கட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரோடு பேசுவதும் ஆண்டவரோடு நெருங்குவதும் சாத்தானுக்கு பிடிக்காது. பார்த்தான் சாத்தான் இந்த தேவனோடு உள்ள உறவை எப்படி துண்டிப்பது, தெய்வத்தோடு உள்ள உறவை
இந்த ஆதி பெற்றோர் எப்படி இழப்பது? சாத்தானுக்கு ஒரு பெயர், தந்திரம் உள்ளவன். ஆனா பவுல் அடிகளார் எழுதுகின்றார், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. நம்ம கவனமாக இருக்க வேண்டும். தேவனோடு உள்ள உறவு, திருச்சபையே நீங்களும் நானும் அந்த தேவனோடு உள்ள உறவு ஒரு நாளும் இழந்துவிடக் கூடாது. நாம் எதை இழந்தாலும் தேவனோடு உள்ள உறவை இழந்து விடக்கூடாது. கைத்தடி மேற்படுத்து. ஹல்லேலூயா. தேவனோடு உள்ள உறவை இழந்து விடக்கூடாது. ஆனால் நாம் தேவனோடு நெருங்குவது அவனுக்கு பிடிக்காது. நம்முடைய குடும்பம் தேவனோடு நெருங்குவது அவனுக்கு பிடிக்காது. நம்முடைய சபை தேவனோடு நெருங்குவது அவனுக்கு பிடிக்காது. ஆகவே சாத்தான் தந்திரமானவன், அப்படியே உள்ளவாரான், அப்படியே உள்ளவாரான். சர்ப்பத்தின் மூலம் ஆண்டவர் சொன்னார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. ஆனால் இன்னைக்கு தனியாக வச்சுட்டு போறாங்க. ஆதாம் ஒரு பக்கம் ரவுண்ட் அடிக்கா, ஏவல் ஒரு பக்கம் ரவுண்ட் அடிக்கா. சரி, இன்னைக்கு நம்ம ரெண்டும் சேர்ந்து சுத்திட்டு வருவோம், தனியா போவோம். அப்பதான் சாத்தான் பார்க்கா, வாசம்மா பெண்கள் பலவீன பாண்டம் அப்படி வசனம் இருக்குது. மெல்ல வருவான், மெல்ல வருவான். சாத்தான் சர்ப்பத்தின் மூலம் பேசுறான். ஏன் சர்ப்பத்தின் மூலம் பேசுறான்? ஏவாளுக்கு சர்ப்பம் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். சிலருக்கு கோழி வளர்க்குறது பிடிக்கும், சிலருக்கு முயல் வளர்க்குறது பிடிக்கும், சிலருக்கு காக்கா பிடிக்கிறது பிடிக்கும், சிலருக்கு எதுவுமே பிடிக்காது. ஆகவே இந்த ஏவாளுக்கு என்ன பிடிக்குது? சர்ப்பம். சர்ப்பம் பேசினது அவனுக்கு புரியுது. நீங்க யாரை நேசிக்கீங்களோ அவங்க மூலம் தான் சாத்தான் பேசுவான். பேசுவான், சாத்தான் பேசுவான். ஆண்டவர் இதெல்லாம் புசியக்கூடாதுன்னு சொன்னாரோ இல்லையே, அதை ஒன்று தான் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. விஷயம் அதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்க நாளில் சாகவே சாவாய். ஆனா சாத்தான் சொல்றான், சாகவே சாக மாட்டீங்க. ஏமா பிரதர், எது நல்ல வார்த்தை? எது நல்ல வார்த்தை? சாகவே சாவாய் அது நல்லதா? சாகவே மாட்டீர்கள் நல்லதா? உங்கள்கிட்ட கேட்டா சாகவே மாட்டீர்கள். அதான் சாத்தான் போய் சொல்லிட்டான். சபைக்கு வந்தா சொல்றது கஷ்டமா தெரியும், அதுதான் கீழ்ப்படி. சாத்தானுக்கு பேரு வெறும் பொய்யாங்கனி. யோவான் எழுதும் போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அவன் பொய்க்கு பிதா. இப்ப என்ன நடக்கிறது கவனிங்க. தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள தொடர்பு விட்டு பிரிக்க வேண்டும் என்று சாத்தான் வஞ்சகமாக பேசுறான். உங்க வீட்டில் எப்படி எனக்கு தெரியாதுங்க. ஏவாள் பார்க்கிறாள், ஆண்டவர் சொன்னது சாவ மாட்டேன், இவன் சொல்ற சாக மாட்டான். இதான் நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்ற உபதேசம் பிடிக்க மாட்டேங்க. விசுவாசி ஏற்று சொல்றதுதான் பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா நான் சொல்றது சத்தியம், சத்தியமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா.
இன்னைக்கு சாத்தான் செய்கிற தடை என்ன? உங்களையும் என்னையும் சாத்தான் சபை விட்டு பிரிக்க மாட்டான், வசனத்தை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறான். வசனத்தை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறான். நீங்க 30 வருஷம் சபையில் இருக்கலாம், வசனத்தில் இருக்கிறோமா? நம்முடைய குடும்பம் வசனத்துக்கு ஏற்றபடி நம்மை மாற்ற வேண்டும். நமக்கு ஏற்றபடி வசனத்தை மாற்றக்கூடாது. வசனத்துக்கு ஏற்றபடி நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர இதுக்கேற்ற நமக்கேற்றபடி இதை மாற்றக்கூடாது. பாருங்க, ஏவாள் என்ன செய்யறா? பார்த்தால், பிரதர் சிஸ்டர் கவனிங்க, என்ன செய்யறா? பார்த்தால், ரசித்தால், பறித்தால், புசித்தால். ஒழுங்கு பேருக்கலாம்ல. பார்த்தால் சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தால், ரசித்தால், பறித்தால், புசித்தால், நினைத்தால் புருஷனை, கொடுத்தால் கெடுத்தால் பாதகத்தை. போ, நல்லா தான் இருக்குதுங்க. விளம்பரமே பெண்களுக்கு தான் வருதுங்க. விளம்பரமே பெண்களுக்கு தான் வருது. ஒரு நாள் ஒரு மனைவி சொல்றா, வாங்க வாங்க வாங்க, நீங்க ஒரே சட்டை போட்டுட்டு இருக்கீங்கள, வாங்க வாங்க, இந்த ஜவுளி கடையில் புதுசா இருக்கு, உங்களுக்கு சட்டை எடுத்து கொடுக்குறேன். கூட்டி போயிட்டா. அங்க போட்டுக்கு 2 சேலை எடுத்தா ஒரு சட்டை ஃப்ரீ. எப்படி இருக்கு? 2 சேலை எடுத்தா இப்படித்தாமா ஏமாத்திட்டு இருக்கான் சாத்தான். தேவகோடி ஏஜி விசுவாசிகளே, எங்க அங்கேயா போற? நெல்சா அப்படி இப்படி பாரு. எங்க சர்ச்சுக்கு வந்தா பொட்டு வைக்கலாம், பூ வைக்கலாம், நரகத்துக்கு போலாமே. வஞ்சனை யானை பாதளமே வஞ்சிக்கு மேமிக தந்திர படுவோம். வஞ்சனை யானை பாதளமே வஞ்சிக்கு மேமிக தந்திரமாய் வாஞ்சித்திடாது மோசமான பாதளத்தை. வாஞ்சித்திடாது மோசமான பாதளத்தை. கவனிங்க, இப்ப தேவனோடு உள்ள உறவு பிரிக்க சாத்தான் நுழைந்து முதல்ல யாரை கெடுத்துட்டான்? ஏவாளை கெடுத்துட்டான். கவனமா இருக்கணும் சகோதரிகளே. இவன் பார்க்கிறான். இவன் கவனிங்க, ஆதாமின் ஒரு எலும்பு எடுத்தாச்சு, அப்படித்தானே? எந்த பக்கமா ஆண்களுக்கு எலும்பு இல்லை? இடது பக்கம் வலது பக்கமா? தம்பி எந்த பக்கமா? நமக்கு எலும்பு கிடையாது, ஒரு எலும்பு குறை. வலது பக்கமா? உண்மைதானே? ஏன் தனிமா இருக்கு அப்படியா? ஒருவேளை ஆதாம் போனா போட்டோம், இன்னொரு விழா எலும்புன்னா ஒவ்வொரு எலும்பு போயிடும். ஆண்டாம் இறுதியிலும் தன் மனைவியை கைவிடாமல் பாவியாக மாறினான். கிறிஸ்து நமக்காக பாவமானார். நினைச்சிருந்தா போ, ஏவாள் மட்டும் போ. அவன் அவளையும் கைவிடவில்லை. எந்த சூழ்நிலையிலும் மனைவியை கைவிடக்கூடாது, புருஷனையும் கைவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ தேவனோடு உள்ள உறவு முறிந்தது. பிரதர் சிஸ்டர், நமக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதை இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் யோசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனோடு உள்ள உறவு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முறிக்கப்பட சாத்தான் பல முயற்சிகளை செய்கிறான். திருச்சபையை நாம் கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் வேதம் சொல்கிறது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். இப்பொழுது ஆதாமை சுற்றி ஏவாளை சுற்றி இருந்த போர்வை போன்றிருந்த தேவ மகிமை விலகி போயிற்று. தேவ சாய் விலகி போயிற்று.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வீழ்ச்சி என்பது ஒரு நாளில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. பின்மாற்றம் என்பது ஒரு நாளில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்பொழுது இதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? இது பேர் என்னது? சொல்ல மாட்டீங்களா நீங்க? இது பேர் இது அதுக்கு பேர் என்னது? மங்கு மாதிரி உட்காந்துக்க. இது பேர் என்னதுவா? சபையார் சொல்லுங்க, இது பேர் என்னது? மேல ஃபேன் மின்னு. சரி, இப்போ அது என்ன செய்யுது? என்ன செய்யுதா? அது ஓடுதா? எங்க ஓடுது? சுத்துது. ஃபேன் ஓடுதான், சுத்துது. பாசம் ஓடுதான், சுத்துது. ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, என்ன செய்யும்? உடனே நிற்காது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். தேவனை தொடர்ந்து விழும்போது உடனே வீழ்ச்சி தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். பி கேர்ஃபுல். சகோதர சகோதரிகளே, பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன்னில் தான் திருப்தி அடைவான் என்று திருமறை சொல்லுகிறது. வீழ்ச்சி என்பது ஒரே நாள் நடப்பதல்ல. பின்மாற்றம் என்பது ஒரே நாள் நடப்பதல்ல. கொஞ்சம் கொஞ்சமாய் சாத்தான் வசனத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு பிரிக்க முயற்சிக்கிறான், பிரிக்கிறான். எதிராளியாய் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வயதேடுகிறான். இப்ப நடந்தது என்ன? கவனிங்க. ஆண்டு எப்படிமா படிச்ச? தன்னை போல தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி படைத்தார். அந்த 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதாம் தன் சாயல்படி தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேர்த்துன்னு பெயர்ட்டான். தேவ சாயலை இழந்த சந்ததி, தேவ சாயலை இழந்த சந்ததி. ஆண்டவர் எவ்வளவு அழகா தன்னைப்போல் படிச்சிருந்தார். இந்த சாத்தானின் வார்த்தைக்கு ஏவாள் செவி கொடுத்து தேவ மையம் இழந்து போனார்கள். அதை கவனிங்க. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். சாத்தான் எதை பார்க்கிறான்? அதை கவனிக்க வேண்டும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். சாத்தான் எதை பார்க்கிறான்? சாத்தான் எதை பார்க்கிறான்? உன் வாயின் வார்த்தையை பார்க்கிறான். நம்முடைய வாயின் வார்த்தை, வேதம் சொல்லுவோம், வாயின் வார்த்தையினால் பிடிப்பட்டாய். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறாரு. சாத்தான் வாயின் வார்த்தை பார்க்கிறான். பிரதர் சிஸ்டர், உன் வாயின் வார்த்தை கவனமாயிரு. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். கவனிக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சபைகளிலும் சாத்தான் உள்ளம் எல்லாம் நுழைஞ்சு பாவத்தை கொண்டு வர பார்க்கிறான். தம்பி தங்கச்சிமார்களே, உன் வாலிபத்தை குறித்து கவனமாக இரு. ஆண்டவர் நல்லவர். நாம் ரட்சிக்கப்பட்டது போல நம்முடைய செல்போன் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். சொல்ல மாட்டீங்களா? செல்போன் ரட்சிக்கப்படணும். ஒரு நாள் இங்கே சர்ச்சில் நான் கொஞ்சம் கண்டிப்பாக நாள் அன்பாக இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். முடிஞ்சோட சொன்னேன், தம்பி மாறு உங்கள் செல்போன் அங்கே வச்சுட்டு போகணும், நான் பார்ப்பேன் அப்படின்னு. ஒத்த முழிச்ச மொழியா பார்த்தீனா, அடா பாவி, பாச மாட்டி விட மாட்டி முழிச்ச மொழி. இனிமேல் உங்கள் பாச கேட்டால் எத்தனை வைப்பீங்கள தெரியாதம்மா, பாச உங்கள் செல்போனை பார்க்கணும்னு சொல்லி வைப்பேன். நீ சத்தில் சொன்னேன், தம்பி மாறு போகும்போது செல்போனை வச்சுட்டு போங்க, நான் பார்க்க போகிறேன். தம்பி முழிச்ச மொழி, செல்போன் எழுதி வச்சிருக்கான், ஐ லவ் மை ஒய்ஃப். கல்யாணமே முடியலை, கல்யாணம் முடியாது, ஒய்ஃப் எங்கேருந்து வந்திருக்கா? இன்னைக்கு ஆவிக்குரிய கவனமாக இருக்கணும்.
நீங்கள் எப்படியோ சில சபை நடக்கிறது சொல்கிறேன். ஒரு வாலிய பையன் பொம்பளை பிள்ளைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான், நான் உன்னை மறப்பதில்லை ஏசாயா. இவ பதிலுக்கு அனுப்புறா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஏசாயா. எப்படி இருக்கு சபை? இங்க வந்து அன்பு கூறுவேன் என்னும் அதிகம். யார் அன்பு கூறுற? பாட்டு அன்பு கூறுவேன் அப்படிங்க பாக்குறது. நீங்க ரொம்ப நல்ல ஆட்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சில சபைகளில் இங்கே சர்ச்சில் கோயரில் நான் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பேன். ஒரு நாள் ஒரு வாலிபையன் வந்துட்டான். முடிஞ்சோடனே, தம்பி உனக்கு மேரேஜ் ஆகிட்டான்னு, இனிதான் பொண்ணு பார்க்கணும். நான் எனக்கு சந்தேகம் ஆகிப்போச்சு. பிரசங்கத்தை ஒரு நாள் சொல்லிவிட்டேன், நீ ஆராதனைக்கு வந்த நோக்கம் என்ன, பொண்ணு பார்க்க வந்தியா அப்படின்னு. மறுவாரம் வேன் சர்ச்சுக்கு வந்துட்டான். கடைசியை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொண்ணு, ஏமா எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆமாம் பாஸ்டர், நான் தான் கோயிலுக்கு வர சொன்னேன், அடுத்தவனே சர்ச்சைக்கு வரப்படான்ட்டு. இந்த சபையா? சாத்தான் இப்படித்தான் உள்ள வருவாங்க. பி கேர்ஃபுல். தேவ சாயலாக தேவ ரூபத்துபடி உண்டாக்கப்பட்ட இந்த ஆதாம் இந்த 5ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். தன் சாயலாக தன் ரூபத்துபடி தேவ சாயல் இருந்து போய்விட்டது. சென்னையிலே ஒரு மாநாடு நடந்தது, எஸ்ஐஜி மாநாடு. அவன் நான் போயிருந்தேன். உங்கள் பாஸ்டர் பையன் நத்தானின்னு அங்கே வந்துட்டாப்புல. அப்போ திருமணம் ஆகலை. நெல்சன் வந்து தான் பார்க்கல. நத்தானிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். சகரியா வந்தார், எங்கள் ஆசிரியர். வா, இவனை பார்த்துட்டு, நீ நெல்சன் தம்பியா மகனா? நான் சொன்னேன் மகன் தான். ஏன்னா நெல்சன் சாயல் அங்கே இருக்கு. சாயல் அப்பா சாயல், நிறம் அம்மா நிறம். பாச பைகாலத்து படி நல்ல சிவப்பாயிட்டார் இருந்தார். இங்கே வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் கட் போயிட்டார், கொஞ்சம் மாறி போச்சு. பார்த்தீங்களா? நத்தானியா பார்த்தோன்னு சகரியா கேட்குறாரு, நீ யார், நெல்சன் தம்பியா மகனா? நான் சொன்ன மகன்தான். எப்படி அம்மா தெரிஞ்சு? சாயல், ஆதாம் தன் சாயலே. அப்படிதானம்மா? சாயல். அது சாயல் அப்பா மாதிரி, நேரம் அம்மா மாதிரி, ரெண்டும் இருக்கு. உங்களிலும் என்னிலும் நாம் இழந்து போன தேவ சாயலை பெற்றுக்கொள்ளத்தான் இங்கே வந்து இருக்கிறோம். கலை தட்டி மேம்படுத்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், ஆதாம் தன் சாயலாக தன் ரூபத்துபடி. என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். 1986ஆம் ஆண்டு எங்களுடைய பூர்வீக ஊருக்கு நான் போயிருக்கிறேன். அது சின்ன கிராமம், தென்காசி மாவட்டத்தில் பங்களா சுரண்டை ஒரு சின்ன கிராமம். நான் எங்கள் அம்மா, பாஸ்டர் அம்மா எல்லாரும் போயிருக்கிறோம். அங்கே எங்கள் அப்பாவுடைய சித்தப்பா குருவானவர் ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கிறார். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீர் ஒன்று ஒரு 60-70 நிரம்பி ஒருவர் அப்படியே வந்தார். இப்படி என்னை உத்து பார்த்தார். பார்த்துட்டு, தாவீது உங்களுக்கு யார்? எப்படி கேள்வி? எனக்கு ஸ்டன்னாய் போயிட்டு, எங்கள் அப்பாவுக்கு அப்பாவே தாவீது. ஆனால் என்னோட தாத்தா மரித்தது 1932. இவர் ஏண்ட பேச 86, 54 வருஷம் கழிச்சு நீங்க அவங்கள மாதிரியே இருக்கீங்களே. சம்பத்தை சொன்ன ஐன்ஸ்டைன் பிரதர் சிஸ்டர், ஆதி மனிதன் தேவ சாயலை, கிருபையாய் பெற்ற சாயலை இழந்து விட்டானே. சாத்தானி வார்த்தை கீழ்ப்படிந்து இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் தேவனோடுள்ள உறவு குறைந்து போய்விடக்கூடாது. ஒரு அழைச்ச மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செல்போன், செல்போன் ஆன்ம சொல்லுவோம், சில வேலை சொல்லுவோம். என்ன சொல்ல தெரியுமா? சுவிட்ச் ஆஃப்.
அப்படித்தானே? இல்லை என்றால் தொடர்பலைக்கு வெளியே இருக்கிறார், அல்லது வேறு ஒருவரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அதே போல் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு, நம்ம சுவிட்ச் ஆஃப் வச்சிருக்கிறோம். சில வேலாட்ட பேசிட்டு இருக்கிறோம், தொடர்பலைக்கு வெளியே இருக்கிறோம். நமக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு எப்படி? நான் விக்ரமசிங்கத்தில் இருக்கும்போது அது பழைய சபை, நம்ம பறக்கிறதுக்கு முன்னே விசுவாசியாக நம்ம இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் குடும்ப ஜபம் நடக்கும். அந்த ஐயா அம்மா பிள்ளைகள் பேரப்படி ஜபம் நடக்கும். திடீர்னு சொல்லுவார், ஏன் பார்க்கணி மாட்டை பிடிச்சி கட்டினியா? குடும்ப ஜபம் நடந்துட்டுருக்கு. என்ன எங்கம்மா போச்சு? இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? உட்காந்து ஜபம் நடக்கும். அலலுயா 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 அலையா தோத்துறாம் 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 தோத்துறாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? அப்படிதானம்மா? பிரைஸ்லால் 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 ரெட்டிப்பான நன்மை தந்திட. ஹலோ, சமையல் பண்ணிட்டீங்களா? தொடர்பு. சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் தொடர்பை விட்டுகிறான். ஒரு நாளும் ஜபத்தையும் வேத தியானத்தையும் தேவ சமூகத்தை விட்டு விடாதிருப்போமாக. ஆகவே தேவ சாயலாக படைக்கப்பட்ட இந்த மனிதன் இப்பொழுது தேவ சாயல் இழந்தபடினால் தன் சாயல்படி தன் ரூபத்தின்படி சேர்த்து போகிறான். ஆனால் நீங்களும் நானும் இழந்து போன தேவ சாயலை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இயேசு அங்கிருந்து இங்கே வந்தார். ஒரு நினைச்ச மட்டுமா? அந்த கிறிஸ்து நமக்குள் இப்படி இருக்கிறார். எப்படி நாம் தேவ சாயலாக மாறுவது? அன்பின் அப்போஸ்தலன் யோவான் என்ன எழுதுகிறான்? 1 யோவான் 3, அந்த 3 வாசிங்கம்மா. 1 யோவான் 3:2 வாசிங்க. எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். ஒரு அலேச மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எப்பொழுது எப்படி இருக்கிறோம்? தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறான், அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் தரிசிப்பதுடன் அவருக்கு ஒப்பாக இருப்போம். இதுதான் தேவசாயம். எப்போ வருங்க? இயேசு கிறிஸ்து வரும்போது. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து கூப்பிட்டு கரந்தடி போடும். அவர் வரும் நாளிலே சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே ஏதும் மாபெரும் பாக்கியமே. பரமானந்தமே ஏதும் மாபெரும் பாக்கியமே. சொந்தக்காரரவர் சொந்தமானா இந்த பாதலத்தில் தேவன் தம்முடைய சாயமுடையும் தம்முடைய ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்கினார். ஆனா இந்த மனுஷனும் சாத்தானை வார்த்தை கேட்பறிந்து தேவனுடைய உறவை துண்டித்து போனான். எனவேதான் ஏசாயா 59 சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கும் தேவனுக்கும் உங்களுக்கு நடுவே பாவம் தடுப்பு சுவரை போல் இருக்கிறது. ஆனா இழந்து போன தொடர்பு. பவுல் எழுதுகிறான், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் எப்படி கிறிஸ்துவினால் இரத்தத்தினாலும் சிலுவை மரணத்தினாலும் தேவனுக்கு சமமாக இருக்கிறீர்கள்.
முன்னே தூரமாயிருந்தோம். நாம் ஒருவர் அறியாதவர்களாயிருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் இன்றைக்கு நாம் அனைவரும் தெய்வத்தின் மக்களாயிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நாம் யார்? நீங்கள் யார்? children of God. நாம் எல்லோருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். இதெல்லாம் பார்க்கும்போது பரிசுலால் பிரதர் அப்படிதானே? பிரதர் என்ன அர்த்தம்? சகோதரத்துவம், சக உதிரம். நாம் சகோதரத்துவம், சக உதிரம். ஒரு விசுவாசிக்கு பார்க்கணும், ஒரு பிரதர் சிஸ்டர் சொல்றோம். கிறிஸ்துவ ஒரு நாள் எங்கள் அப்பாவுடைய அத்தை பிள்ளைகளை பார்க்க போனேன். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அத்தை பிள்ளைகளை, எங்கள் அப்பாவுடைய அத்தை பிள்ளைகளை பார்க்க போனேன். ஆலங்குளம் இருக்காங்க கேள்விப்பட்டு போயிட்டேன். போனால் அவர் சித்தப்பா உட்காந்துட்டாரு. மெல்லனா யாரு சொல்லிட்டு, எங்கே போயிருக்காங்க? சினிமாவுக்கு போயிருக்காங்க. எப்படி? இனி வந்து கோயிலுக்கு போவாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரி, நான் உட்காந்துட்டு இருக்கேன். 2 பேர் ரெட்ட பிள்ளை வந்து எனக்கு கூந்து கவனிக்காங்க. புதுசாக மனுஷன் வந்து உட்காந்துருக்காருன்ட்டு அவர் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, கவனி யாருமா தெரியுது? ஒரு சுற்றி எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். எங்கள் அத்தா மாதிரி இருக்கு. எங்கள் அப்பாவுடைய அத்தை மகா எங்கள் அத்தா மாதிரி இருக்கு. ஆனால் கடைசியாக சொன்னோட 2 என் மேலே கிட்ட விழுந்துட்டாங்க. எங்கே ரத்தம் இல்லை, எங்கே ரத்தம் இல்லை. இதுதாங்க கிறிஸ்துவுக்குள். வல்லேச மாட்டீங்களா? தேவகோடி ஏஜி விசுவாசிகளே, நாம் யார்? ஒருவருக்கு தேவனுடைய பிள்ளைகள். அதைத்தான் யோவான் எழுதுகிறான், எப்பொழுது நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். யோவான் 1:12 என்ன சொல்கிறது? அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர்? அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுக்கு பிள்ளைகள் உண்டு, பேர பிள்ளைகள் கிடையாது. பாஸ்டர் நெல்சன் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் போது, அன்புள்ள பரமபிதாவே அப்படிதான் ஜெபம் பண்றாரு. பாஸ்டர் நத்தான், அன்புள்ள தாத்தாவே அப்படியே ஜெபம் பண்றாரு. அன்புள்ள பரமபிதாவே. பாஸ்டர் நத்தானையும் ஜெபிக்கிறார், அன்புள்ள பரமபிதாவே. பாசமா ஜெபிக்கிறாங்க. நத்தான் வைப்பு, அன்புள்ள மாமனாரே அப்படியே ஜெபிக்கிறாங்க. அன்புள்ள பரமபிதாவே. இந்த 2 குஞ்சங்கள் உட்கார்ந்து இருக்கு, அன்புள்ள தாத்தாவே அப்படியா? பாஸ்டர் நெல்சனுக்கும் தகப்பிதா, நத்தானிற்கு அவர் பிதா, இந்த பாஸ்டமாவுக்கு ஒரு பிதா, அவங்களுக்கு அவர் பிதா, உங்களுக்கு ஒரு பிதா. ஒரு அழிச்ச மாட்டீங்களா? பொறாமையா இருக்கு. சத்தம் ஹல்லேலூயா. நாம் முதலமைச்சருடைய பிள்ளையா இருப்பதை விட தேவ பிள்ளை என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யார்? நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதைத்தான் யோவான் சொல்கிறான், எப்பொழுது நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளவு சந்தோஷமானது. இன்சியல் என்ன? அப்பா பேருக்கு முன்னால் நம்ம பேர். நமக்கு நாம் தேவனுடைய பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விக்கிரமசிங்கபுரத்து பாஸ்டரா இருக்கும்போது 4 தலைமுறை சபைக்கு வரும். ஞான பாக்கியன்னு ஒரு அம்மா சபைக்கு வரும். அவங்க மகன் கோயில் மருமக மேரி பாக்கியும் சபைக்கு வருவாங்க. இவங்க பிள்ளைகளும் செல்வியனும் சபைக்கு வருவாங்க. செல்வியனுடைய பிள்ளை ரூபியும் சபைக்கு வருவாங்க. 4 தலைமுறைக்கு நான் பாஸ்டர். எந்த வாத்தியாரும் 4 தலைமுறை இருக்க முடியாது. அந்த பாக்கியாம என்ன சொல்லும்? பாசையா தோத்திரம். மகனும் சொல்வாரு பாசையா தோத்திரம். பேரப்பிள்ளையும் சொல்லும், பூட்டியும் சொல்லும் பாசையா தோத்திரம். அதே போலதான் உங்களுக்கும் பாஸ்டர் நெல்சன், உங்க பிள்ளைகளுக்கும் நெல்சன் பாஸ்டர், உங்க பேர பிள்ளைகளுக்கும் நெல்சன் பாஸ்டர், உங்க வருங்கால் பூட்டிக்கும் அவதான் பாஸ்டர். பொறாமையா இருக்கா? ஒரு அழைச்ச மாட்டீங்களா? அப்படிதானையா? ஆனா சின்ன பிள்ளை நம்ம தாத்தான்னு சொல்லுவோம். அது வருத்தப்பட வேண்டாம். எங்க சர்ச்சை நிறைய பொடிசல் கிடக்கு. பாச தாத்தா தோத்திரம், அது சந்தோஷம் தான்.
பாச தாத்தா தோத்திரம். ஆனால் இப்போ பிள்ளை சமாளிக்க முடியாதப்பா. ஒரு பிள்ளை இப்படி ஓடிட்டு சத்தம் போட்டேன், இனிமேல் பாச தாத்தோட பேச மாட்டேன். 3 வாரம் பேச மாட்டேன், வயசு 2 தான். ஒரு 6 நடத்திட்டு இருக்க புது வருஷம் 6 ஒரு சின்ன பிள்ளை வந்து இங்கே வந்து நின்றுட்டு சோகாசில் எப்படி வந்த, சரி போயிலே போ, இருந்தாலும் ஒரு 5 ரூபா கொடுத்து போன்னாச்சு. கத்தரி சோத்து இங்கே வந்து நிற்காது, 5 ரூபா கிடைக்காது, அடிதான் கிடைக்கும். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொல்றேன், 4 தலைமுறைக்கும் இதே போல ஆண்டவர் எத்தனை தலைமுறை வந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் அவரை தகப்பனாக, அவரை பிதாவாக, அவரை ஆண்டவராக இருக்கிறார். ஒரு லட்சம் மாட்டீங்களா? எப்பொழுது நாம் தேவ பிள்ளையாக இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் அன்னைக்கு தான் தெரியும். இனி எப்படி இருப்போம், அதுதான் இழந்து போன தேவ சாயலை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்வோம். அதைத்தான் யோவான் சொல்கிறார், அவர் இருக்கிற வண்ணமாக நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவரை போல அல்ல. சில வேளை ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உம்மை போல மாற்றும், வேண்டாம் உமக்கு ஒப்பாக மாற்றும். போல என்றால் அது போலி என்ற அர்த்தம். ஆனால் உமக்கு ஒப்பாக என்னை மாற்றும். அதுக்கு ஒரே காரணம், பவுல் எழுதுகிறார் கொரிந்தியர்ல, ஆவியா இருக்கிற அந்த கர்த்தரால் மாத்திரம். ஒரு லட்சம் மாட்டீங்களா? ஆதி பெற்றோர் இழந்த தேவ சாயல் மீண்டும் பெற்றுக் கொள்வதற்காக இறை மைந்தனாக இயேசுநாதர் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை சபைக்கு கொண்டு வந்து, வெளியே இருக்கிற அனைவரை உள்ளே கொண்டு வந்து, பாவியா இருக்கிற மனுஷனை, பாவியா இருக்கிற மனுஷனை சபைகளை கொண்டு வந்து, தேவ தமிழ் ஊழியக்காரர்கள் மூலம் பரிசுத்த ஆவியானவர் வாரம் ஒரு செய்தியை கொடுத்து, வேதவாதத்தை கொடுத்து, உபவாச ஜபத்தை கொடுத்து நம்மை பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒப்பாக இந்த சிறப்பு கூட்டத்துக்காக, உருவாக்குவதற்காக, ஆதி மனிதன் இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த அங்கு சொல்கிறார், பவுல் சொல்கிறார், ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தராலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அதுதான் தேவசாயம், அதுதான் தேவசாயம். பிரதர் சிஸ்டர், ஏன் சபை வைத்திருக்கிறார்? ஒரு நாள் நான் முன்னால் ஊழியம் செய்கிற இடத்துக்கு பின்னால் ஒரு வெல்பஸ் ஸ்கூல் இருந்தது. அங்கே ஹெச்எம் அவர் பிராமின், எனக்கு அவருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. நான் பண்ணுவார், சில கேள்வி கேட்பார், அது சுருக்கமாக போய் சொன்ன போதும் புரிஞ்சு விடுவார். உனக்கு கேட்ட பாஸ்டர், உங்கள் சபைக்கும் இந்த சாதின சபைக்கும் அங்கங்கே குழு இருக்க என்ன வித்தியாசம் கேட்டேன். எப்படிமா சொல்கிறது? சொன்ன, உங்கள் ஸ்கூல் அரசாங்க அங்கீகாரம் பெற்றது, இதே போல் எங்கள் ஸ்தாபனங்கள் இந்த சுயாதீனமெல்லாம் மெட்ரிகுலர் ஸ்கூல் மாதிரி, அங்கே குழு இருக்கு பார்த்தீங்களா, இது டியூஷன் சென்டர் மாதிரின்னு. அப்படியா? புரிஞ்சுக்கிட்டு ஸ்தாபனம், கர்த்தர் உங்களை இந்த ஸ்தாபனத்தில் இந்த சபையில் வைத்திருக்கிறார். ஒரு நினைச்ச மாட்டீங்களா? எதுக்கு வந்தீங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 கெட்டு போதுக்குள்ள கேட்டு கேட்டு அவருக்கு ஒப்பாக மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். ஏகாய் வசத்தில் எஸ்தர் ஒப்புவிக்கப்பட்டால் 6 மாதங்கள் சுத்திகரிக்கப்பட்டதுதான் ராஜாவின் கண்கள் தயை கிடைக்கப்பட்டது. எவ்ரிடே வித் ஜீசஸ், ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு இருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவ ஆராதனைக்கு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அவருக்கும் நமக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பத்துக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? நம்முடைய சபைக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? அவருக்கு ஒப்பாக இருப்போம். அதுதான் தேவசாயம்.
அது எப்படி ஆகும்? ஆவியா இருக்கிற கர்த்தராலே. ஆவியா இருக்கிற கர்த்தராலே. நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, பேப்பர், முத்திரை போடப்பட்ட பேப்பர் சொன்ன. ஒரு தங்கச்சி இப்படி பார்க்க, எங்கடா பார்க்க, வித்தியாசம் இருக்காமா? வித்தியாசம் இருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளை என்னதான் கசக்க மதிப்பு போகாது, ஊழியக்காரனுக்கு மதிப்பு போகாது. காரணம், தேவ ஆவியா முத்திரை இருக்கிறார். ஆவியா இருக்கிற அந்த கர்த்தராலே மகிமை மேன் மகிமை அடைந்து பாடினமே, மகிமை மேன் மகிமை என்று. மகிமை மறுரூபமாகிறோம். அது அர்த்தம் என்ன? இயேசு கொப்பாக மாறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. இரண்டாம் நாள் கூட்டத்தில் வந்திருக்கவர்களே, ஒன்று, தேவனுக்கும் நமக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? அவரை தரிசிக்க வேண்டுமானால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள்தான் தேவனை தரிசிக்க முடியும். பவுல் எழுதுகிறான், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. ஒருவரும் அவர் தரிசிக்க முடியாது. தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். சகோதர சகோதரியை எத்தனை ஆண்டுகள் வந்து ஆராதித்தாலும் சரி, தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கிறதா? இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தான் தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லை என்றால் தரிசிக்க முடியாது. ஏனென்றால் அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். வெளிப்படுத்த வசதி வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாம் இன்றைக்கு பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்கள். ஆனால் பரிசுத்தத்திலே பரிசுத்தம் அடைய வேண்டிய பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவற்றிலாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதி மனிதன் இழந்து போன தேவ சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்ளதான் இயேசு வந்தார். அதுக்குத்தான் ஆவியானவர் அனுப்பினார். நம்மை எல்லாம் எங்கேயோ கிடந்த நம்மை இங்கே கொண்டு வந்தார். தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலம் வசனத்தை வைத்து நம்மை பேசுகிறார். ஹல்லேலூயா. தேவ ஊழியர்கள் பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து பேசுகிறோம். அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இப்போ எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் தெரியாது. அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அந்த நாள் சீக்கிரம் வந்து கொண்டு இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உங்கள் வீடுகளில் சிறு குழந்தைகள் இருக்கிறது. எங்கள் பகுதியில் என்ன செய்வோம்னா, சிறுவர்கள் அழுது கொண்டு இருந்தால் ரூமுக்குள்ள அடைச்சி போட்டுட்டு விளையாட்டு ஜாமான் கொடுப்போம். இந்த பிள்ளை அப்படி தான் போட்டிங்களா? பேசிட்டு கிடங்க. திடீர்னு கதை திறந்து அந்த பொருளெல்லாம் போட்டு நிச்சயம் தவண்டு வரும். இதே போல ஆண்டவர் நமக்கு விளையாட்டு பொருள் போல காரை கொடுத்துருக்கிறாரு, ஸ்கூட்டர் கொடுத்துருக்காரு, வீடை கொடுத்துருக்காரு, கணவன் மனைவியை கொடுத்துருக்காரு, பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. இயேசு வரும்போது இதெல்லாம் விட்டு போயிடும். இன்னைக்கு இயேசுனார் வந்தால் அத்தனை பேரும் போகணும். வளைய மாட்டீங்களா? யாராவது அப்படி இருந்தீங்கன்னா பாச காரை நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஒருத்தர் இருக்கக்கூடாது, இல்லை அங்கே போயிடும். அப்படித்தானையா? ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மலையாளத்தில் கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது. இயேசு வருகை குறித்து ஒரு அம்மா, பெரிய அம்மா, வைசாலி அம்மா அப்படியே தூண் பக்கம் உட்காந்து தூங்கிட்டு. கூட்டம் முடிஞ்சிச்சு, லைட்லாம் அணைச்சாச்சு. இந்த அம்மா மட்டும் தூங்கிட்டே இருக்கு. திரும்பி பார்க்கு, கத்தாவு வந்து போய் யான் கைவிடப்பட்டு போயின்ச்சா. கத்தாவு வந்து போய் யான் கைவிடப்பட்டு போய். இப்போ இயேசுநாத வந்தா எத்தனை பேர் இயேசு வர ரெடி பார்க்கிறீர்கள்? வரலேச மாட்டீங்களா? வர வேண்டாமா? அவர் அலேசம் பார்ப்போம்.
ஆண்டவர் இப்போ வர வேண்டாண்டவரே, நான் இப்படி தான் டிகிரி பரீட்சை முடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இப்படி தான் மாப்பிள்ளை பார்த்து இருக்கு, இப்போ தான் வேலைக்கு இப்போ வர வேண்டாம், அதுதான் வர முடியுங்க. அவர் ரெடி, நாம் ரெடியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஏன் 7 வருஷம் வரவில்லை என்றால் சுவிசேஷம் மனதுக்கு அதிக்கப்பட வேண்டும். ஆதி மனிதன் இழந்து போன தேவ சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்ள இயேசு வந்தார். தூய ஆவியானவர் அனுப்பினார், சபையை வைத்தார், சபைக்கு பாச வைத்தார். தேவன் சபையை உலகத்தில் வைத்தார். ஆனால் இன்று சாத்தான் உலகத்தை சபைக்கு கொண்டு வருகிறான். தேவன் சபையை உலகத்தில் வைத்தார், சாத்தான் உலகத்தை சபைக்கு கொண்டு வருகிறான். எந்த சூழ்நிலையிலும் சபைக்குள்ளும் சரி, விசுவாச குடும்பத்திலும் சரி, சடங்காச்சாரங்களும் பாரம்பரியங்களும் உள்ளே நுழைய அனுமதிக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அழைக்கிறார். ஜெபம் பண்ணுவோமாக. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். தேங்க்யூ. நமக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? தம்பி, தங்கச்சி, பெரியவர்களே, முதியோர்களே, புதிதாக வந்திருக்கிறவர்களே, நமக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? தொடர்புகளுக்கு வெளியே இருக்கிறோமா அல்லது வேறொரு தொடர்பில் இருக்கிறோமா? சுவிட்ச் ஆஃப் வருகிறதா? ஆண்டவர் நம்மோட தொடர்புகளை விரும்புகிறார். வீழ்ச்சி என்பது ஒரு நாள் நடப்பதல்ல, பின்மாற்ற ஒரு நாள் நடப்பதல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வத்தை விட்டு பிரிக்கிறார், தேவனுடைய வார்த்தை விட்டு பிரிக்கிறார். கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இழந்து போன தேவ சாயல், எனவேதான் ஆதாம் தன் சாயலாக, என் தேவ சாயல் சொல்ல முடியல, இழந்து போன தேவ சாயலை மீண்டும் கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். தேவனை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் கிறிஸ்துவில் தேவ மகிமையை கண்டோம். இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். இது எப்படி இருப்போம்? அவர் இருக்கிற வண்ணமாக தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவிக்குள் இருந்தால், இந்த ஆவியானவரால் மகிமையடைந்து மறுபம் அடைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. தேவனோடு உள்ள உறவை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம்.